பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். என்னென்னு சொன்னால், இந்த நாளில் இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நீண்ட வீடியோவாக தான் இருக்க போகுது. காரணம், ஆண்டவர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு காரியம். என்னுடைய இருதயத்திலே இந்த காரியம் ஏவப்பட்டு கொண்டே இருந்தது. ஆண்டவர் அதை உங்களிடத்திலே ஷேர் பண்ணி கொள்ளுமாறு என்னுடைய இருதயத்திலே ஏவப்பட்டு கொண்டிருந்தபடினாலே நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுகிறேன். அதனால் நான் எதுவும் எழுதி வைத்து நோட்ஸ் இடத்துல இல்லை, எழுதி வைக்கவில்லை. அதே போல் எடிட் பண்ணவும் நான் இல்லை. முன்ன பின் எனக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அந்த ஸ்பெசிஃபிக் காரியம், ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம், அந்த ஸ்பெசிஃபிக் காரியத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த ஒரு சாட்சி யாருடைய ஒரு ஆத்மாவுடைய இருதயத்திலேயாவது அது பேசப்படும். அது அவங்களுக்கு எனக்கு எப்படி அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதத்தை செய்தாரோ, இதுபோல் யாராவது ஒரு ஆத்மாவினுடைய வாழ்க்கையிலே இந்த சாட்சி அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட அது வசதியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிற காரணத்தினால நான் இந்த சாட்சி உங்களோட கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இது எவ்வளவு நேரம் நான் இது ரெக்கார்ட் ஆக போகுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆவியானவர் அதை எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் அது முடிய போகுது. அதனால் தயவு செய்து பொறுமையோடு கூட நீங்கள் விட்டு உங்களுக்கு என்ன டைம் இருக்க போகும் நீங்கள் ஸ்டப் பண்ணி கேட்டாலும் எனக்கு பரவாயில்லை. ஆனால் ப்ளீஸ் அது இருக்கா கேட்டு முடியுங்கோ. தேங்க்ஸ். ரைட். இந்த பேர் உதயகுமார். நான் இலங்கையை சேர்ந்தவன். இலங்கையிலே கொழும்பிலே பிறந்து வளர்ந்த நான் 2013ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் ரோமன் கத்தோலிக்க மதத்தில் இருந்த நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள, அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ளாத ஒரு மகனாக இருக்கும் பொழுது கத்தர் என்னை தேடி என்னை அவர் ரசித்து கொண்டார். அது வேறையாக ஒரு சாட்சி. அதாவது நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களோட ஷேப் நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தேன், எப்படி ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தை நடத்தினார், நாங்கள் என்னென்ன பாதைகளோடு வந்த ஆண்டவர் எப்படி எங்களோடு இடைப்பட்டார்னு சொல்லி அது இன்னொரு வீடியோ கிளிப்பில் நான் போடுறேன் டைமாக. இப்போ இது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு இது 2014 15ஆம் ஆண்டுக்குள்ளே நடந்த இந்த சம்பவம். நான் ஒரு ஐஸ்லேண்ட் என்று சொல்கிற ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அது இந்த க்ரோசரி சாமான்கள் உள்ள க்ரோசரி ஃப்ரோசன் ஐட்டங்கள்ஸும் க்ரோசரியும் இருக்கிற ஒரு ஷாப்பிங் ஒரு கடை உண்டு. அதில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ 2014 நடுப்பகுதியில் திடீரென்று நான் மெலிய ஆரம்பித்தேன். உடம்பு திடீரென்று மெலிய ஆரம்பித்தது. அது ஒரு குறுகிய ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு ஒரு 25-30 கிலோ என்னோடய உடம்பிலிருந்து அப்படியே அது மெல்லிய ஆரம்பித்தது. ஒரு கரைந்து போகிற மாதிரி தான் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணிக்கணும். நிறைய ஹவர்ஸ் எனக்கு 2 இடத்துல சூப்பர்வைசர் கேட்டுக்கொண்டபடினால கொஞ்சம் ஹவர்ஸ் கூட நான் செஞ்சு கொண்டு வந்தேன். அப்போ நான் யோசித்தேன், சரி ஓகே, இது நாங்கள் ஹெவியாக வேலை செய்கிற காரணத்தினால இந்த மாதிரி உடம்பு மெலின்னு சொல்லி நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் பார்க்க அது மெலிந்து கொண்டே போய்கொண்டே இருந்தது. அப்போ நான் ஒரு சபையில் இருந்தேன்னா, அப்போ சபையில் நம்ம என்னுடைய கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன பிரதர் நீங்கள் மெலிஞ்சிருக்கிறீங்க, என்ன பிரதர் நீங்கள் மெலிஞ்சிருக்கு. நான் சொன்னேன், நான் கொஞ்சம் ஹெவியாக வேலை செய்கிறேன். நான் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக கொஞ்சம் ஹெவியாக நான் வேலை செய்கிறேன்னா அதனால தான் சொல்லி. அப்போ அப்படி இருக்க போக்குள்ள நாங்கள் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விசிட் போயிருந்தோம். ஒரு சர்ச்சுக்கு வர ஒரு பிரதருடைய அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்க நாங்கள் போயிருக்கவே இல்லை. அவங்களோட மாமியார் என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, தம்பி எனக்கு ஏதோ சரின்னு படையில் நீங்கள் ரொம்ப மெலிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் டாக்டர் எதுக்கும் செக் பண்ணுங்க, எனக்கு இது மனசுக்கு சரின்னு படையில் தம்பின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே எனக்கும் நானும் மனைவியும் தான் போயிருந்தோம். எங்களுக்கும் அது ஒரு மாதிரி இருந்தது. இன்னொரு வயதுக்கு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு அம்மா இப்படி சொல்கிறாங்களே, சரி ஒருக்கா நாங்கள் எதுக்கும் ஒரு செக்அப் பண்ண சொல்லி நாங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மல் வாக்கிங் அல்லது ஒரு வாக்கிங் சென்டர் சொன்னால் எங்களோட இப்போ இந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜிபி ப்ராக்டிஸ் இருக்குது. அதுக்கு நாங்கள் புக் பண்ணி போனால் எங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் உள்ள டாக்டர்ஸ் நாங்கள் அவங்கள்ட்ட போகல, சும்மா ஒரு ஜஸ்ட் வாக்கிங் சொன்னால் நாங்கள் இப்போ வேணாலும் சும்மா போயிட்டு நாங்கள் வரலாம், டாக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாக்கிங் கொண்டு போய் ஒரு சும்மா ஜஸ்ட் செக்அப். அப்போ அங்கே ஒரு டாக்டர் இருந்தார். அப்போ என்னை பார்த்து சொன்னேன், எனக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது கொஞ்சம் சதை வளர்ந்துருக்கப்படியே உங்களுக்கு விளங்காது. இந்த இடத்துல எனக்கு இதுக்குள்ளே
ஒரு கட்டி மாதிரி ஒன்று வந்திருந்தது. அதாவது நான் நல்லா மெலிஞ்சிருந்தேன் அந்த டைமில். அப்போ அது வந்து கொஞ்சம் பெருசாக எப்படி தெரிஞ்சது. அப்போ அவர் என்ன இதில் பார்த்துருக்கிட்டேன், இது என்ன ஒரு கட்டி மாதிரி இருக்குது இந்த இடத்துலன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஓ டாக்டர் எனக்கும் அது தெரியல. இப்போ இந்த பக்கம் இப்படி ஃப்ளட்டாக இருந்தது, இந்த பக்கம் வந்து நல்லா மெலிஞ்சிருந்தது. நான் அது மெலிஞ்சுன்னு சொன்னால் என்னுடைய இந்த இந்த கையின் அளவு என்னுடைய கால் மாறிவிட்டது. இந்த கையில் இந்த சைஸுக்கு இந்த கையின் அளவு சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோட கால் மெலிந்து விட்டது. கால் உடம்பு மெலிந்து இதெல்லாம் எனக்கு இந்த இடத்துல உள்ள நரம்புகள் எல்லாம் எலும்பெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. அப்போ அப்படி இருக்கப்போ இந்த கட்டி வந்து நல்லா தெரிந்தது பெரிய. அப்போ நான் சொன்னேன், ஓ டாக்டர் இது இதோ நான் நினைச்சேன் நான் மெலிகிறேன், இது ஒரு எலும்பு பகுதியை நான் நினைத்தேன் நான் என்ன அவர்கள் சொன்னேன். அது சொன்னார், எல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு அப்போ இங்கெல்லாம் இந்த ஆம் பிட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னார், இல்லை எனக்கு இது ஏதோ சரின்னு படுற மாதிரி நான் உங்களுடைய ஜிபிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க சொல்கிறான்னு சொல்லி உடனே அவர் ஜிபிக்கு என்னுடைய ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படி எனக்கு ஒரு கன்சர்ன்ட்டாக இருக்கிற பற்றி நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை காலையில் கொடுத்து நீங்கள் நான் ஜிபி கிட்ட போக ஜிபி எல்லாம் இப்படி எல்லாம் என்ன செக் பண்ணிவிட்டு வயதில் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, ஏதோ ஒரு இதாக இருக்கிறது, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது, நான் வந்து உங்களை ஹெமோட்டாலஜிக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். இப்போ ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஜிபி ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்குது ஜிபி. இப்போ மெயின் ஹாஸ்பிட்டல் பெரிய ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் உங்களை ரெஃபர் பண்ணுறோம். ஹெமோட்டாலஜிஸ்ட் நாங்கள் எமர்ஜென்சியாக நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம், அதனால் குயிக்காக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க போகல ஹெமோட்டாலஜிஸ்ட்லேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது. அப்போ நாங்கள் போக அங்கே வந்து அவங்க வந்து ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் தான், ஹெமோட்டாலஜிஸ்ட் உள்ள கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், நல்ல வயது முதிர்ந்த ஒரு டாக்டர். அவர் என்ன செக் பண்ணார், அவர் இங்கெல்லாம் தொட்டு பார்த்து இதெல்லாம் இந்த ஸ்ப்ளீன் இருக்கிற ஏரியாக்கள் லங்ஸ் வயிற்றுக்குள்ளெல்லாம் அமர்த்தி பார்த்து என்னுடைய 2 கால் பகுதிக்கு இடையில் 2 தொடை பகுதிக்குள்ள உள்ள அந்த இடத்துல எல்லாம் அவர் என்ன அமர்த்தி பார்த்துட்டு அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் வைஃபும் தான் இருந்தோம். அவர் என்கிட்ட கேள்வி கேட்டார், இப்போ உங்களோட அப்பாவுக்கு கேன்சர் இருந்ததோ அம்மாவுக்கு கேன்சர் இருந்ததோ இல்லை எங்களோட யாருக்காவது நெருங்கிய இரத்த சம்பந்தமான ஆக்களுக்கு கேன்சர் இருந்ததோ அப்படின்னா அவர் கேட்டார். நான் சொன்னேன், நான் அப்படி இருக்கையிலே நான் அப்பாவோட அம்மா கேன்சரில் தான் இறந்து போனாங்கள் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னப்போ எனக்கு உண்மையாகவே எனக்கு இந்த கேன்சரை பற்றிலாம் ஒரு இதுவும் இல்லை. நான் எனக்கு அந்த பற்றி ஒரு சிந்தி எனக்கு மனைவிக்கும் இருக்கையில் நாங்கள் நினச்சோம், நான் கூட அவர்ஸ் போடுற காரணத்தினால இப்படி நான் மெலிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ எனக்கு என்ன அவர் இப்படி கேட்குறாரு, சரி ஏதோ டாக்டர்ஸ் ஒரு சந்தேகத்தில் கேட்குறான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் எமர்ஜென்சியாக சிடி ஸ்கேனுக்கு நான் உங்களை போடணும், எமர்ஜென்சி சிடி ஸ்கேனுக்கு போடணும்னு அவங்க சொன்னார். ஏன்னு சொன்னால் நான் உங்களை நான் என்ன ஒரு உடம்பை நான் பரீட்சை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இங்கே மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற லம்ப் வந்து அது கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் உங்களோட ஆம்பிட்டுக்கு கீழே இந்த இடத்துலையும் உள்ளுக்கு லைம்ப் நோட்ஸ் இருக்குது, லம்ப்ஸ் இருக்குது. உங்களோட காலுக்கு தொடை பகுதியில் இந்த 2 சைட்லையும் அதுக்குள்ளே நான் எக்ஸாமினேட் பண்ணி பார்த்ததில் அதுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு நிறைய லைம்ப் நோட்ஸ் இருக்குது, லம்ப்ஸ் இருக்குது. மற்ற இந்த ஸ்ப்ளீன் அமர்த்தி பார்த்ததில் ஸ்ப்ளீன் வந்து என்னுடைய கைகளுக்கு அகப்படுது. இப்போ எனக்கு இது எமர்ஜென்சியாக நாங்கள் உங்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னோம், சரி ஓகே டாக்டர்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் உங்களுக்கு உடனே நாங்கள் அனுப்புகிறோம் சொல்லி வந்தோம். உண்மையாக நான் வேலைக்கு போய் வந்து கொண்டு வந்து நான் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அதை பற்றி ஒரு சிந்தியே இருக்கையில், இந்த கேன்சர்னு சிந்தி அப்படி ஒன்றும் இருக்கையில். இது அந்த அளவுக்கு இந்த நோயை பற்றி எனக்கு நான் இளம் வயசாக நான் அந்த டைமில் எனக்கு ஒரு 30 வயசு அப்போ அது இருக்கையில் சரி ஓகேன்னு சொல்லி அப்போ சிடி ஸ்கேன் எடுக்க வந்திருந்ததுங்கிறது நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் சிடி ஸ்கேன் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்டு வர அப்போ டாக்டர் சொன்னார் எனக்கு அப்போ நாங்கள் சிடி ஸ்கேன் எடுத்தோம். அடுத்து டாக்டர் சொன்னார், இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு பயோப்சி செய்யணும், உடனே எமர்ஜென்சி பயோப்சி செய்யணும், இந்த இடத்துல அவங்களோட சின்ன ஒரு நீடில் போட்டு அதிலிருந்து ஒரு சாம்பிள் எடுத்து நாங்கள் அதை பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், சரி டாக்டர் அப்போ அதை பண்ணுவோம் எல்லாம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு ஒரு எந்த ஒரு அந்த நோயை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை, என்ன மைண்டில் இல்லை அதை பற்றி. அது அந்த கேன்சர்னு சொல்கிறோம், அதை பற்றி அதை விசாரிக்கிறாங்க ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அதை அப்போ பயோப்சியை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே அப்போ இதெல்லாம் பயோப்சி டெஸ்ட் ரிசால்ட்ஸ், சிடி ஸ்கேனுடைய ரிசால்ட்ஸ், பிளட் டெஸ்ட் ரிசால்ட்ஸ் இதெல்லாம் வைத்துட்டு டாக்டர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டாங்க. இந்த நாளுக்கு வாங்குவோம், இந்த ரிசால்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சு உங்களோட நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ
அப்படி நாங்கள் இருக்க போகல. அப்போ எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருந்தது. அப்போ அந்த 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 1 வீக் 2 வீக்ஸுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வந்திருந்தது. அப்போ நாங்கள் அதுக்கு போனோம். தயவு செஞ்சு மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நான் எந்த நோட்ஸும் எடுக்கையில் எனக்கு ஞாபகம், அதாவது நான் விடுபட்டிருந்தால் ஞாபகப்படுத்தி நான் அந்த 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 ஸ்டோரியை சொல்லிவிட்டு நான் திரும்ப உங்கள்ட்ட வருகிறேன். நான் அப்படியே பேசுகிறேன், எடிட்டிங் ஒன்றும் இல்லாதபடி காரணத்தினால ஞாபகம் வர மாதிரி நான் இந்த எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் நாங்கள் போகல. ஒரு நர்ஸ் வந்து நாங்கள் போகல. ஒரு நர்ஸ் வந்து ஓடி வந்தது. ஐயோ உதயகுமார் ஜோஷுவா. நான் சொன்னேன் எஸ். ஓ நீங்கள் எங்களோட தொலைபேசி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆன்சர் பண்ண இல்லை. நாங்கள் உங்களுக்கு வாய்ஸ் மெயில் போட்டிருந்தோம், நீங்கள் அதுக்கும் ஒரு ரிப்ளை பண்ண இல்லை. நாங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சியாக போன் மேரோ பயோப்சி செய்கிறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம். நீங்கள் உடனே நீங்கள் போன் மேரோ பயோப்சி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு போன் மேரோ பயோப்சி இதில் எனக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒருக்க 2 தடவை போயிருக்கிறோம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ ஒருக்க 2 தடவை நாங்கள் போயிருக்க போகல. ஆனால் அந்த தடவை நான் போகல எல்லாம் என்ன ஒரு பார்த்த விதம் வந்து எனக்கு இருதயத்தில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. என்ன ஒரு கருணையாக, நான் ஒவ்வொரு முறையும் போகல நான் பிளட் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்கள உடனே பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கு நான் பிளட் கொடுக்க போகலையும் இப்போ ஐயோ ஓகே ஜோஷுவா, என்னுடைய பேர் உதயகுமார் ஜோஷுவா, அப்பாவோட பேர் ஜோஷுவா. அப்போ இங்கே இந்த நாட்டில் வெள்ளைக்காரங்க நாட்டில் எல்லோரும் ஃபர்ஸ்ட் நேம் உதயகுமார், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் உச்சரிக்கிற காரணம் தான் எல்லாருமே ஜோஷுவான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியே பழகி போயிடுச்சு எனக்கும். இப்போ அவங்க கையை தடவி கொண்டு சொன்னாங்க ஜோஷுவா யூ ஓகே, ஜோஷுவா யூ ஓகேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓ ஐம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு. எனக்கு மனசில் வந்து என்ன மனசில் எனக்கு ஒரு துடிப்பு வந்து இவங்க என்ன ரொம்ப கேர் பண்ணுறாங்க, கருணையாக இருக்கிறாங்களே என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்போ எங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு லேடி டாக்டர் தான் இருந்தாங்க அந்த டைமில். ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க, உள்ளுக்கு ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த லேடி டாக்டர் சொன்னாங்க ஹாய் ஜோஷுவா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இது வந்து இந்த நர்ஸை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க வந்து மேக்மிலன் கேன்சர் சப்போர்ட் நர்ஸ். இவங்க இப்போ இந்த நாட்டில் மேக்மிலன் சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸை வந்து அவங்க அந்த கேன்சர் பேஷண்ட் எமோஷனல் ரீதியாக இல்லை ஃபைனான்ஷியல் ரீதியாக இந்த மாதிரி கேன்சர் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள மென்டலி அவங்கள அப்செட் ஆகாமல் இருக்குது. அப்படி இப்போ அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சாங்களா அந்த கேன்சர் நர்ஸ். எனக்கு அந்த கார்டை தந்தாங்களா அவங்களோட. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு நம்பலாம். நான் எப்பயுமே சிரித்து கொண்டே இருப்பேன். நான் எப்பயுமே அந்த சீரியஸ் எடுத்துக்கொள்ளையில். அப்படி நான் இருக்க போக்கில் அவங்க டாக்டர் சொன்னாங்க ஜோஷுவா அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. எனக்கு அந்த ஸ்க்ரீனை காட்டினாங்க, ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஜோஷுவா இது ஒரு பிளட் கேன்சர், உங்களுக்கு லிக்கோமியா தான் இது. சாரி உச்சரிப்பு சரியாக மன்னிச்சு கொள்ளுங்கள், லிக்கோமியா. இது வந்து பிளட் கேன்சர் ஜோஷுவா. உங்களோட பிளேட்டில் உங்களோட ஒயிட் செல்ஸ் கவுண்ட் எல்லாம் ட்ராப் ஆகிருச்சு, உங்களோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட் ட்ராப் ஆகிரு, எல்லாம் ட்ராப் ஆகிருச்சு. மற்றது உங்களோட ஸ்ப்ளீன் வந்து நாங்கள் சிடி ஸ்கேன் பண்ணல, உங்களோட ஸ்ப்ளீன் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகிருச்சு. அதாவது உங்களோட ஸ்ப்ளீன் வீங்கிருச்சு, உங்களோட ஸ்ப்ளீன் வீங்கி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு நிறைய இங்கே ஒரு லம்ப் இருக்குது, இதுக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு லம்ப் இருக்குது, லைம்ப் நோட்ஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ உங்களோட சாம்பிளை இந்த பயோப்சி எடுத்த சாம்பிளில் வந்து ஹையர் பெத்தாலஜிஸ்ட் நாங்கள் அனுப்ப போகிறோம், உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறதுன்னு சொல்லி அப்படின்னு. அப்போ நான் வந்து சிரிச்சு கொண்டு சொன்னேன் இல்லை டாக்டர் நீங்கள் சரியாக பாருங்கோ, அப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்காது, ஏதாவது இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும், அப்படி நடக்காது டாக்டர் அப்படின்னு சொல்ல. அப்போ நான் என்னோடய ஒய்ஃபை பார்த்தேன். ஒய்ஃப் வந்து ஒரு ஃப்ரோசன் ஆகணுமா இப்படி அவங்க அப்படியே ஷாக்கில் அப்படி ஒரு சைடில் நிற்கிறாங்களோ. அவங்களால ஒன்றும் பேச முடியல, அவங்க அப்படியே நிற்கிறாங்க சைடில். இப்போ நான் சொல்கிறேன் இல்லை டாக்டர் பாருங்கோ, ஸ்க்ரீனில் பாருங்கோ, ஏதாவது இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும், அப்படி இருக்காது டாக்டர் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை ஜோஷுவா இங்கே பாருங்க. அவங்க காட்டினாங்களே எனக்கு, அவங்க காட்டு அதில் எழுதியிருக்கிறது எல்லாம் காட்டினாங்க. அவங்க அப்படி இவருக்கு லிக்கோமியா இதுதான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லிவிட்டு அப்போ சொன்னாங்க நாங்கள் ஹையர் பேத்தாலஜிலேருந்து எல்லாம் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் கீமோவிலேருந்து எல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அப்போ அவங்க கேட்டாங்க கீமோன்னு என்னன்னு தெரியுமான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இல்லை டாக்டர் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க கீமோன்னு சொன்னால் இப்படி முடியெல்லாம் கூட போகும், நீங்கள் வீக் ஆகுவீங்க ஒரு காலகட்டத்துக்கு, நீங்கள் அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ என்னோடய வேலையெல்லாம் கேட்டாங்க. சொன்ன வேலை ஒரு ஐஸ்லாண்ட் இப்படி கம்பெனியில் தான் வேலை டாக்டர். அப்போ சொன்னாங்க அங்கெல்லாம் போய் சொல்லி நீங்கள் லீவ் எல்லாம் எடுங்கோ, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6 month வந்து நீங்கள் இந்த ப்ராசஸிங்குள்ளே போகணும், கீமோ செய்யணும், நாங்கள் அதுக்கு ஒரு ரேடியோ தெரப்பி அதுவும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஓகே டாக்டர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் நான் அவங்கள்ட்ட, டாக்டர் இஸ் சீரியஸ், நான் am I சீரியஸ், இது வந்து ஒரு சீரியஸான சொன்னாங்க. எஸ் ஜோஷுவா திஸ் இஸ் வெரி சீரியஸ், நாங்கள் உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பிகாஸ் உங்களோட உடம்பு எல்லாம் லைம்ப் நோட்ஸ் இதாகிருச்சு, உங்களோட எல்லாம் இதாகிருச்சு, உங்களோட பிளட்லாம் ஒரு இதாகிருச்சு, நாங்கள் உடனே செஞ்சு தான் ஆகணும், இது ஒரு பிளட் கேன்சர்.
அப்படின்னு சொல்ல. அப்போ அதுக்கு பிறகு தான் ஒய்ஃபோட கண்ணிலிருந்து தண்ணி தரையாக கொட்டுது. நான் ஒன்றும் பேச தரையாக கொட்டுது. அப்போ எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் அதை பற்றி எனக்கு தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் டாக்டர் அப்போ நீங்கள் எப்போ எனக்கு சொல்லுவீங்க, நான் என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும் என்ன சொல்லுங்கள். 2 டேஸில் இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு எங்களுக்கு பேத்தாலஜிஸ்ட் இருந்து எல்லாம் வந்துடும். நீங்கள் என்ன ஸ்டேஜ் 4, 3, 2 இப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்க, இந்த கேன்சர் எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட உடம்புல பரவி இருக்குது, இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஆரம்பிப்போம். 2 டேஸ் எங்களுக்கு தாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சரி சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் எனக்கு ஒரு வாகனம் இருக்கையில் காரில் தான் இது 2015 நடந்த 14 மிடில் 14 2014க்கும் 15க்கும் இடையில் நடந்தது. இப்போ நாங்கள் பஸ்ஸில் வந்து கொண்டு அப்போ நான் ஒய்ஃபை பார்த்தேன். ஒய்ஃப் என்ன பார்த்தாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து எப்போயுமே என்ன டிபெண்ட் சொன்னால் நாங்கள் எப்போயுமே நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருப்போம். அப்போ எல்லாமே அவங்க என்னையே சார்ந்திருப்பாங்க. ஒரு கடைக்கு சின்ன கடைக்கு போகிறதா இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன நான் இல்லாமல் போக இயலாது. நான் வேலை விட்டு வர காட்டியும் இருந்துட்டு அப்படி தான் போவாங்க. இப்போ அந்த டைமில் எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாம் சின்ன ஆக்கள். அந்த நேரத்தில் எனக்கு மூத்தவங்களுக்கு 7-8 வயசு இருக்கும், சின்ன ஆளுக்கு 2வது மகளுக்கு 3-4-5 வயசு தான் இருக்கும். அப்போ எல்லாமே என்ன டிபெண்ட் தான். எல்லாம் என்ன ஒரு சின்ன அழகான ஒரு குடும்பமாக இருந்தது. அப்போ பஸ்ஸில் அப்படியே வரப்போக்குள்ள வந்து யோசிச்சு கொண்டே வந்து வீட்டில் வந்து ஒன்றும் பேச இல்லை. வைஃப் சொன்னாங்களோ சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும், ட்ரீட்மெண்ட் இருக்குது தானே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டான்னு எல்லாம் சரி கொஞ்சம் அப்படி சொன்னாங்களோ. அப்போ எனக்கு தைரியப்படுது. நானும் சொன்னேன் சரி ஓகே. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த 2 நாள் கொடுத்தாங்களோ அந்த 2 நாளில் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் இந்த வீடு வாடகை போகிற காசு, இங்கே கவுன்சில் டேக்ஸ்னு ஒன்று பே பண்ணணும். அது எனக்கு எனக்கு இந்த மற்ற லைட் பில், தண்ணி பில்ஸ், அந்த மாதிரி பில்கள் எல்லாம் இந்த பேங்க்கில் டிரெக்ட் டெபிட்டில் நீங்கள் போகும் எடுக்க சொல்லுவாங்க, டிரெக்ட் டெபிட்டால் போகும். அதெல்லாம் நான் என்ன செஞ்சேன் சொன்னால் ஒய்ஃபோட பேருக்கு எல்லாம் மாற்றினேன். நான் ஒய்ஃபோட பேருக்கு எல்லாத்தையும் மாற்றி நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறபடியால் அப்போ நான் எல்லாத்தையும் மாற்றினேன். அவங்களோட பேருக்கு மாற்றி அவங்களுக்கு எல்லாம் காட்டி கொடுத்தேன். நீங்கள் தான் பே பண்ணுங்கோ, இப்படி பே பண்ணுங்கோ, இப்படி செய்யுங்கோ, இப்படி இந்த கடைக்கு போங்கோ, இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி நான் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணினேன். நான் அதுக்கு மற்றது நான் வேலை செய்கிற இடத்துக்கும் போய் ஒரு மேனேஜர் இருந்தார், ஏஷியன் மேனேஜர் தான். அவர்கிட்டையும் சொல்லி நான் அவரை கட்டி பிடிச்சி நான் அழுதுட்டு நான் நான் அழுது அப்படின்லாம் சொல்லி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எல்லாம் இதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு தேவையான எல்லா இதையும் நான் முடிச்சுட்டு நான் 2வது நாளில் வந்து நாங்கள் அப்படியே இருந்தோம். பெருசாக நாங்கள் இப்போ என்ன கதைக்கிறதுன்னு எனக்கு மனைவிக்குன்னு தெரியல. மனைவி எப்பயுமே நான் சொல்லுவேன், மனைவி யோசிக்காதீங்கோ, நீங்கள் இது பண்ண சொல்லுவேன், நீங்கள் யோசிக்காதீங்கோ, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் சரி வரும்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் நான் 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டில் தான் நான் ரசிக்கப்பட்டேன், நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் 2014-15 காலகட்டத்தில் நான் ஒரு சபைக்கு போய் கொண்டு வந்தேன் நான். ஆனால் சில காரணங்கள்னால எங்களுக்கு வந்த சோதனைகள் தோல்வினால் நான் ஆண்டவரை விட்டு அவருடைய ரிலேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் ஆகிட்டேன். அவரோடு இருந்து ஆண்டவரோடு இருந்த உறவு எனக்கு விடுபட்டு போயிடுச்சு. ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆனால் நான் வந்து இல்லை ஜெபம் எல்லாம் இல்லாதபடிக்கு இனி சபைக்கு போய் என்ன எங்களுக்கு லாபம், அங்கே ஒன்றும் இல்லை, நாங்கள் வேலையை செய்வோம், வீட்டில் குடும்பமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்த காலம்தான். அந்த காலத்தில் தான் இப்படி நடந்தது. அப்போ அப்படி தான் ஆரம்பத்தில் நல்லா ஆண்டவருக்காக எழும்பி ஓடிக்கொண்டிருந்த நாங்கள் திடீர்னு நாங்கள் ஒரு இடத்துலேருந்து லண்டனுக்கு மூவ் ஆகி போய் லண்டனில் இருந்து தான் இந்த காரியங்கள் நடந்தது. அப்படி இருக்க போக்கில் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எல்லா பில்ஸ் எல்லாம் ஒய்ஃபுக்கு பேரில் மாற்றி எல்லாம் செஞ்சுட்டேன் நான். இப்போ செகண்ட் டே வந்து காலையிலேருந்து எல்லாம் காரியங்களையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எல்லாம் மாற்றிட்டு நைட் அந்த ஃபர்ஸ்ட் டே 1வது நாள் இரவு வந்து என்னால் தூங்க முடியலை. ஏன்னா காலையில் அவங்க செகண்ட் டே நான் சொல்லுவேன்னு சொன்னபடினால என்னால் தூங்க முடியலை. என்னால் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யணும், கூகுள் எடுத்து அப்போ தான் நான் இந்த கேன்சர்னா என்ன, இது எப்படி இது அப்படின்னு சொல்லி சரி ஓகே ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னப்போ அது என்ன சிந்தையில் இருந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது தானே, சரி அது நான் கீமோதெரப்பி ஏதோ சொன்னாங்களும் முடிப்போம், அது பிரச்சனை முடிப்போம், நாங்கள் முடி வளரும் தானே, அப்படி அந்த ஒரு சிந்தனையில் தான் நான் இருந்தேன். சரின்னு சொல்லி நான் அதுக்கு பிறகு நான் ஃபோன் எடுத்து இரவையில் நான் விடிய காலை 3-4 மணிக்குள்ளே ஃபோன் எடுத்து நான் ஹாலுக்கு வந்து ஒய்ஃப் இருந்தாங்க பெட்டில், பிள்ளைகள் தூக்கம், நான் ஹாலுக்கு வந்து ஃபோன் எடுத்தேன். ஃபோனை தட்டி லிக்குமியா பிளட் கேன்சர், அது என்ன மாதிரி, அது என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண தொடங்கினேன். கூகுள்
அதில் போட்டிருந்தாங்களுக்கு இப்படி இப்படின்னா ஆனால் கடைசியில் போட்டிருந்தாங்க அதில் எல்லாம் நான் 2-3 பேஜ் எடுத்து கடைசியில் போட்டிருந்தாங்க இப்படி லுக்குமியாலேருந்து என்னத்தான் கீமோதெரப்பி செஞ்சு குணமாகினாலும் ஒரு ஆள் லைஃப் இது வந்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே அந்த ஆள் மரித்து போகும். 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே அப்படி லக்கியாக இருந்தால் 5 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் வாழ்வாங்களே ஒழிய அவங்களால கண்ண நாட்கள் வாழ முடியாதுன்னு சொல்லி போட்டிருந்தோன்னே நான் அப்படியே உடைஞ்சு போனேன். அதை வாசித்த உடனே அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியலை. ஏன்னா நான் யோசிச்சு நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கள சரி வந்துடும் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு காலம் அது இருந்தேன்னா நான் அப்படி யோசிச்சு கொடுக்க போய் இப்படி சொல்லி 3 வருஷம் சொன்னால் அந்த 3 30 வயசு 33 வயசு நான் மறிச்சிட்டேன். அப்போ இந்த பிள்ளைகள் சின்ன 5 வயசு மூத்த மகள் 5-6 வயசு மூத்த மகளுக்கு சின்னால் வைஃப் வந்து என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பெருசாக இங்கிலீஷ் எல்லாம் பேச அவ்வளோ தெரியாது. நாங்கள் வாழவே ஒருங்க ஆரம்பிக்கல இந்த நாட்டில் வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர நான் தேமி அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் தேமி நான் அழுகாமல் அழுன்னு அழ ஆரம்பிச்சேன். அப்போ அழ ஆரம்பித்தோடனே சோஃபாவில் நான் உட்கார வந்து நான் டிவி இருக்குது எங்களோட டிவி உட்காந்தோன்னா எங்களோட முன்னுக்கு டிவி ஒன்று அந்த டிவி ஸ்டாண்டுக்கு கீழே பைபிள் இருக்குது, வேதாகமம் இந்த பைபிள் இருந்தது. ஆனால் அதை தொட்டவே இல்லை. ஒரு நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் நான் வேதத்தை தொடவும் இல்லை. ஆண்டவர் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் தூரமாக தான் இருந்தேன். எனக்கு இந்த ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தூரமாக இருந்த ஒரு நாட்டில் அந்த வேதம் இருந்து பைபிள் இருந்தது. உடனே எனக்கு ஆண்டவரை ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்தது. நான் பைபிள் எடுத்தேன்னா என்ன ஆண்டவரோட ஜெபிக்க கூட என்னால் முடியலை. எனக்கு தெரியும் நான் ஆண்டவரோட இந்த ரிலேஷன் எனக்கு இப்போ இல்லை. ஆண்டவர் உண்மை உள்ளவர், நான் இல்லை உண்மையாக இருக்கையில். ஆனால் நான் பைபிளத்தோட தான் அழுது கண்ணெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 30 வயசு, ஆண்டவரே எனக்கு 30 வயசு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கை தாங்க, ஆண்டவர் ஒரு சான்ஸ் தாங்க. நான் உங்களுக்காக நான் வாழ்கிறேன். நான் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன். நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. நான் பின்மாற்றமாக போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. எனக்கு 30 வயசு. எனக்கு மறிக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. நான் இப்போ மறித்து போனேன்னு சொன்னால் என் மனைவி கஷ்டப்படும், என் பிள்ளைகள் கஷ்டப்படும் ஆண்டவரே. நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட அப்படின்னா அது ஜெபம்னு சொல்ல முடியாது, ஒரு அழுது கொண்டே நான் சொல்கிறேன். நான் சொல்லிவிட்டு நான் வேதத்தை அப்படி திறந்தனால் எழுதியிருந்தது, முந்தின வேலை நினைக்க வேண்டாம், பூர்வமான வேலை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு வசனம் எனக்கு வந்திருந்தது. ஆனால் அதை வாசிச்சுட்டு நான் பைபிளை மூடிட்டேன். நான் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை என்னால் விசுவாசிக்க முடியலை, அதை புரிஞ்சு கொள்ளவும் என்னால் முடியலை. ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே மாம்சத்தில். என்னால் அதை விசுவாசிக்க முடியல. முந்தின வேலை நினைக்க வேணாம், பூர்வமான புதிய காரியம். ஆனால் எனக்கு அது ஒன்று மனசில் இருந்தது. அப்போ அதெல்லாம் நான் அழுது கொண்டு இருக்கிறத கேட்டு வைஃப் ஓடி வந்துட்டாங்க. வைஃப் ஓடி வந்து முதுகை தட்டி என்னன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, நான் என்ன செஞ்சேன், நான் ஏன் எனக்கு இப்படி ஒன்று 30 வயசு எதுக்கு எனக்கு இப்படி எனக்கு ஒரு பிளட் கேன்சர் வந்தது அப்படின்னு சொல்லி அழுது வயசு நம்ம யோசிக்க வேண்டாம், இன்னும் எல்லாம் சரி வந்துடும், ஆண்டவர் அவங்கள பார்த்துக்கொள்வார், ஆண்டவரை பார்த்துவாங்க. வேதத்தை அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். நான் வேதத்தை கையில் எடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை சொன்னால் ஆண்டவர் அவங்களை ஆண்டவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டேன். நான் சொன்னதில்லை, இப்படி முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியங்களை செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அந்த புதிய காரியங்களை செய்வேன்னு சொன்னது மட்டும் மைண்டில் இருக்குது. ஆனால் அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. நாளைக்கு விடிஞ்சா இவங்க எனக்கு சொல்ல போகிறாங்க என்ன ட்ரீட்மெண்ட், எத்தனையாவது ஸ்டேஜ்னு சொல்லி என்னால் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ இந்த கேன்சர் வந்தால் அப்படின்னு சொல்லி நான் வைஃப் சொன்னால் நீங்கள் போங்க, நான் ஹாலில் இருக்குன்னு சொல்லி அவங்களை நான் அனுப்பிவிட்டேன் நான் ரூமுக்கு. ஆனால் நான் அழுது கொண்டே இருந்தேன். என்னால் என்ன செய்வேன்னு தெரியல. என்னால் எந்த வார்த்தையும் நம்பவே முடியல அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி அந்த 2வது நாள் விடிஞ்சிருச்சு. காலையில் விடிஞ்சிருச்சு. 2வது நாளும் வந்துருச்சு. வந்த உடனே வந்து நான் வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கையெல்லாம் இந்த ஷேக் ஆகிக்கொண்டே இருக்கேன். நான் ஃபோனை பார்க்குறேன், டைமை பார்க்குறேன், ஃபோன் வரவில்லை. இப்போ ஒரு பகல் 12 மணி 2 மணி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஃபோன் வரையில்லை. ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஃபோனில் அப்போ அவங்க வந்து எனக்கு நம்பரெல்லாம் தந்திருந்தாங்க. அப்போ நான் அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இப்படி தான் நாங்கள் உதயகுமார் ஜோஷ்வா 15/12/1986 நீங்கள் எனக்கு இன்றைக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பார்த்தா நான் இந்த மேக்மிலன் கேன்சர் நர்ஸ் அவங்க தான் எனக்கு ஃபோன் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஜோஷ்வா அவையும் நான் சொன்னேன். ஜோஷ்வா அவங்க சொன்னாங்கல்ல, ஜோஷ்வா யூ ஆர் வெரி லக்கி. அவங்க சொன்னாங்க, இது எப்படி நடந்தது எங்களுக்கு தெரியாது, பேத்தாலஜிஸ்ட்லேருந்து இன்றைக்கு காலையில் ரிப்போர்ட் வந்தது, நானும் இருந்தேன், உங்களுடைய ஹெமட்டாலஜிஸ்ட் டாக்டர்
ஹையர் பேத்தாலஜிஸ்ட் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க போக்குள்ள கேன்சர் இல்லை, உங்களுக்கு கேன்சர் இல்லை ஜோஷுவா, எப்படி நடந்துன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் கேன்சர் இல்லைன்னு மட்டும் வந்திருக்குது. ஃபைனல் இது அப்போ ஹை பேத்தாலஜி உங்களுக்கு திரும்ப என்ன சாம்பிளை செக் பண்ணாங்க, நாங்கள் எந்த ஸ்டேஜ் எப்படி நாங்கள் உங்களை ட்ரீட், ஆனால் வந்திருக்கு எங்களுக்கு, உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நம்பவே நான் சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் நான் உதயகுமார் ஜோஷுவா ஒய்ஃபோட வந்திருந்தேன், நான் என் டேட் ஆஃப் பர்த் நான் சொன்னேன், நான் டேட் ஆஃப் பர்த் இதுதான். அப்போ நான் வந்து நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க எனக்கு அப்படின்னா, இல்லை இல்லை எங்களுக்கு நல்லா தெரியும், நீ வந்திருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு லம்ப் இருந்தது எல்லாம் நாங்கள் சொன்னோம். ஆனால் அது தான் எங்களுக்கு ரிப்போர்ட்லேயும் காட்டினது. ஆனால் ஃபைனல் ரிப்போர்ட் நாங்கள் பார்த்தோம் அது இல்லைன்னு வந்துட்டு, நாங்கள் இன்றைக்கு கூட மீட்டிங் போட்டு எல்லா டாக்டர்ஸும் கதைச்சோம். ஆனால் உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு வந்திருக்குது. அதனால நாங்கள் உங்களை ஹெமோட்டாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்கள் இப்போ நீங்கள் என்ன எதுக்காக நீங்கள் மெலிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஆனால் ஹெமோட்டாலஜி கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுவோம். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. உடனே நான் ஒய்ஃபை கூப்பிட்டு நான் சொன்னேன், ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், இன்னும் எனக்கு ஞாபகம் உடனே ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செஞ்சுட்டான்னு சொல்லி அந்த இடத்துல நான் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இவ்வளோ நாள் நான் உங்களை விட்டு தூரமாக இருந்தேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே என்னை செலக்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் நான் அதுக்கு வேர்த்தான ஒரு மனுஷன் இல்லை ஆண்டவரே, ஆனால் மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த தந்தையின் ஒரு வாழ்க்கைக்காக நன்றின்னு சொல்லி நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டு நான் ப்ரே பண்ணினேன். அப்போ ஆண்டவர் அதுக்கு பிறகு வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன போட்டாங்க. நான் அவங்க செக் பண்ண சொன்னாங்க, இல்லை அது உங்களுக்கு சாக்கோடைசிஸ்ன்னு சொல்லி, சாக்கோடைசிஸ் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு இது தான். ஸோ அது வந்து அதுதான் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்க இப்போ சொன்னாங்களே, அதுக்கு வந்து க்யூரபிள் இல்லை, ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, அதை வந்து நாங்கள் கண்ட்ரோல் படுத்தலாம். ஸோ அது வந்து நீங்கள் பெருசாக ஒர்க் பண்ண தேவைன்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு இப்படியான எனக்கு ஒரு இன்னொரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் என் வாழ்க்கையில் தந்தார். இப்போ நான் அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் என்ன பர்பஸுக்காக ஆண்டவர் என்ன அழைச்சார்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கும் ஆண்டவர் என்னோட சபையில் வச்சுருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் உண்மையிலே நல்லவர். அவர் வந்து ஒரு நாளும் நாங்கள் உண்மை இல்லாமல் இருக்க போக்கில், ஆனால் அவர் உண்மை உள்ளவர். அவர் என்றைக்கும் வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் உண்மை, அவர் நல்லவர். நீங்கள் என்ன தான், நீங்கள் எப்படி தான் நீங்கள் அவரை விட்டு தூரமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் அப்பான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட போகல, மனமிறங்குற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அதனால் இப்போ நான் இந்த ஒரு காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான மெயின் நோக்கமே இது. யாராவது ஒருவருடைய இதயத்தில் இது பேசப்படும். ஏன்னா இந்த மாதிரி அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. அதுக்கு பிறகு எனக்கு செகண்ட் டைம், தேர்ட் டைம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து இப்படிலாம் எனக்கு நடந்தது, திரும்ப எனக்கு நடந்தது. ஆனால் அந்த 3 தடவையும் ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டார். இப்போ ரீசெண்டாக கோவிட் டைமில் கூட எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு சொன்னாங்களே, இப்படி திரும்பியும் எனக்கு அதே மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க, இப்படி தான் அவங்களோட பிளட் எல்லாம் கீழே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போயும் அவங்க அப்படி தான் என்ன பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தால் எனக்கு சொல்லுவாங்க, என்ன ஜோஷுவா அவங்களோட பிளட் எல்லாம் கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் கீழே வந்துருச்சு, அவங்களோட வயிற்றில் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் என்னை பார்க்க வர டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கவலையோடு வாரோம், நீங்கள் என்ன ஹெல்த்தியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு அட்மிட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரீசெண்டாக லாஸ்ட் இல்லைன்னு அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க, 7 days வச்சுருந்தாங்க. எல்லாம் திரும்பியும் சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்ச நல்லதுக்கு இல்லை, அவர் உண்மை உள்ளவர். அவருடைய பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ளே இருந்து அவர் எங்களுடைய கிருபையாக எங்களை நடத்துகிறாரு. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன், அவர் நல்லவர். நீங்கள் எந்த மதமாகவும் இருங்க, நீங்கள் என்ன மதமாக இருங்க, அதில் பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவர் ஒன்று தான் எதிர்பார்க்குறாரு, அவரை விசுவாசிங்க. நீங்கள் கேன்சராக என்னவாக இருந்தாலும், உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. அப்பா எனக்கு இதை செஞ்சுத்தாங்கன்னு சொல்லுங்கள், அவர் நிச்சயமாக அவர் உங்களை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்கணும். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே அவர் நித்திய ஜீவனை கொண்டு போகிறது, எங்களுக்கு நல்ல செய்கிறது தான் அவர் வந்தார். அவர் தேவனாக இருந்தும் அவர் மனுஷ ரூபம் எடுத்து ஒரு ஒரு மனுஷனாக வந்து அவர் சிலுவையில் மறித்து எங்களுக்காக பாடுகள் பட்டு ஒரு 3ஆம் நாள் உயிர் தெளிந்து இன்றைக்கும் அவர் பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து எங்களுக்காக அவர் பிறந்து பேசிக்கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவர். அவர் நல்ல ஆண்டவர். ஏன்னா நான் என்னெல்லாம் எத்தனையோ தடவை நான் ஆண்டவரை விட்டுட்டு ஓடி இருக்கிறேன். நான் பின்மாற்றமாக போன ஒரு மனுஷன், எத்தனையோ தடவை நான் ஓடி இருக்கிறேன். வேணா ஆண்டவரே, எனக்கு இது சரிப்பட்டு வராத ஆண்டவரே, சின்ன காரியங்களுக்கு நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன், சோர்வடைஞ்சிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் திரும்ப வந்து என்னை கரம் பிடிச்சு நடத்துகிற ஒரு ஆண்டவர். அவர் என்னை கையே விடையில், அவர் ஒரு நாளும் விடையில். அவர் அவ்வளவு நல்ல ஆண்டவர்.
அவரை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணேன். ஆண்டவர் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார், நிறைய காரியங்களை செஞ்சுருக்காரு. எங்கே நான் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நோக்கமே, ஆண்டவரே என்னை எதற்காக செலக்ட் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். ஆனால் அவர் செஞ்சதை நான் சொல்லிடணும், எப்படியா நான் சொல்லிடணும். இங்கேயும் நான் யோசிச்சிருக்கிறேன், நான் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படி சொல்ல. ஆனால் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இங்கே நிறைய வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் தமிழாக்கள் இருக்காங்க. தான் போகிற சர்ச் வந்து தமிழ் சர்ச் தான். அப்படி தான் நானும் இதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி எல்லா தொழில்நுட்பமும் ஆண்டவர் மூலமாக வந்தது தான். அதில் ஆண்டவர் மகிமைப்படணும், இந்த எல்லா இடத்துக்கும் இந்த சாட்சி போய் சேரணும்னு சொல்லி தான் என்னுடைய விருப்பம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. யாராவது ஒரு ஆள் ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னு சொன்னால் அவர் நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நான் ருசி பார்த்தபடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ருசி பார்த்துருக்கிறேன் ஆண்டவரை. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் ருசி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு எப்பயுமே அவர் நம்பிக்கையாக இருக்கார். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா, அவரை நம்புங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களை எப்பொழுதும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு நம்பிக்கையாக இருப்பார். ஒரு நம்பிக்கை வரும். எல்லாராலையும் கைவிட்டப்பட்டு இருக்கிறீங்களா, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, என்ன சொந்தங்கள் கைவிட்டுட்டாங்க, எனக்கு இருந்ததெல்லாம் போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு சர்வாயில் இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவர் நிச்சயம் அவரை உங்களை கொண்டு போய் நடத்துவார். அவர் நிச்சயம் உங்களை ரட்சித்து கொள்வார். அவரே மெய்யான தேவன். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குனது அவர் தான். அவரே நீங்கள் விசுவாசிங்க, அவரே நம்புங்க. அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். இந்த 31 நிமிஷத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். டைம் இருக்க போக்கில் ப்ளீஸ் கேளுங்க, நிப்பாட்டி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோ கிளிப்பில் நான் உங்களோட கூட நான் சந்திக்கிறேன். நான் டைம் இருக்க போக்கில் நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தேன், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய்.